பேசும் ஆதித்யன் அவர்கள் சிறிது நேரம் பேசுவார். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தை படைத்து பரிபாலித்து வரும் அல்லாஹ் பெரியோருக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நடந்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய கழகம் இனிதே நடத்தி கொண்டிருக்கிற ஆரோக்கியமான ஆன்மீக திருவிழாவில் ஆன்றோர்கள், சான்றோர்கள், அறிஞர் பெருமக்கள், தமிழ் கூறும் நல்லுலகம் திரண்டு வந்து அமர்ந்திருக்கும் இந்த மாபெரும் சபையில் நான் பிறந்து வளர்ந்து உயர்ந்திருக்கும் என்னை ஆளாக்கி பெருமைப்பட வைத்த இந்த மண்ணில் பார்வோற்றும் இறைநேசர் காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா அவர்கள் வரலாற்று நூலை பெற்றுக்கொண்டு பெரும் பாக்கியசாலியாக உங்கள் முன் நின்று கொண்டுள்ளேன். இந்த பெருமிதத்தை எனக்கு அளித்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். ஜஸாக்கல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். 1980 ஆண்டில் இந்நூல் சிறு நூலாக பேராசிரியர் சகோதரர் மு. சாஹிப் மலைக்காயர் அவர்களால் வெளியிடப்பட்டது. இந்நூலின் தனிச்சிறப்பு இதன் அருமையை உணர்ந்து அன்றைய முஸ்லிம் பஞ்சாயத்து சபையின் செயலாளரும் எனது மாமனாருமாகிய மதிப்பிற்குரிய மர்ஹூம் மூணாம் நத்தர் சாஹிப் மலைக்காயர் அவர்கள் வலியுல்லாவின் வரலாற்றை மிக விரிவாகவும் விளக்கமாகவும் எழுதுகின்ற பொறுப்பை சகோதரர் மூனா சாஹிப் மலைக்காயர் அவர்களிடம் ஒப்படைத்து 1981 ஆண்டு காரைக்கால் முஸ்லிம் பஞ்சாயத்து சபையினர் முயற்சியால் காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா வரலாற்று பேழை என்னும் பெருநூல் இந்நூலை உருவாக்கியவரும் எனது நன்றிகளை கூற வேண்டும். இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த இரவு சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டும். அதுவே மாணிக்க சொல்லாகும். இவர் பேராசிரியருக்கே பேராசர் என்றும் சொல்லலாம். கலைமாமணி, சாதனை சம்மல், தர்கா புலவர், இவரின் படைப்புகளும் படிப்பும் ஏராளம். அதை காலமாக இம்மண்ணில் பிறந்த அனைவரும் அறிவீர்கள். தண்டவழி பயிரியதால் இவர் நாவில் தமிழ் தாண்டவமானது. ஆண்டுக்கணக்கில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய ஞான குரு இவர். நூற்றுக்கணக்கில் நூல்களை இயற்றியுள்ள புத்தக புள்ளி இவர். பல பாடங்களை பெற்று பல பட்டங்களை பெற்று பட்டத்து இளவரசர். பல மாநாடுகளை நடத்தி பெருமை கண்ட தமிழ் மாவீரன். பல்லாயிரக்கணக்கான நூல்களை பதுக்கி வைத்திருக்கும் நடமாடும் நூலகம். ஆயிரக்கணக்கில் பங்கு கொண்ட கவிஞர்களை பின்தள்ளி முன்வந்து சிறப்பு பரிசை பெற்றவர். வாழும் முத்தமிழ் அறிஞர்களால் விருது பெற்றவர். அரசால் உமர் புலவர் விருதை பெற்று புலவர் இவர். அவர்தான் இம்மண்ணின் மைந்தன் பேராசிரியர் சாஹிப் மலைக்காயர் அவர்கள். அவர்களுக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொள்வது. இந்நூலை அனைவரும் பெற்று ஒரு வரலாற்று மாகாணை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுதலோடு இந்நிகழ்வை உரையை நிறைவு செய்கின்றேன். வரலாற்றை அறிந்தவர்கள் தான் வரலாறு படிக்க முடியும் என்பதை வரலாற்று நூலாசிரியர் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் உண்மை. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். வாஹரனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். மிக சிறப்பாக கவிதையை பற்றி பாராட்டினார்கள் மு. சாஹிப் மலைக்காயரை பற்றி. சாஹிப் மலைக்காயரை போன்று இன்னும் பல பேராசிரியர்கள் அறிஞர்களெல்லாம் இந்த காலை மாநகர